நேர்பட பேச நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பட்டப்பகலில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட சுவாதியின் வழக்கில் தினம் தினம் ஒவ்வொரு திருப்பம் என்கிற அடிப்படையில் நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய ராம்குமாரின் தந்தை தனது மகன் இந்த கொலையை செய்யவில்லை என்று இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இந்த வழக்கில் ராம்குமாரை சந்தித்துவிட்டு வந்ததாக சொல்லக்கூடிய வழக்கறிஞர் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாகவும் ஒரு மனச்சோர்வில் இருப்பதால் ராம்குமாரால் எது பற்றியும் இது குறித்து பேச முடியவில்லை என்கிற தகவலை பரப்புகிறார். சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கை மற்றொரு புறத்தில் எழுந்திருக்கிறது. ஊடக வெளிச்சம் மாநகரில் நிகழ்ந்த ஒரு படுகொலை என்ற கோணங்களை எல்லாம் தாண்டி ஒரு பெண்ணின் உயிர் மிக குரூரமாக பறிக்கப்பட்டிருக்கூடிய இந்த வழக்கு எந்த திசை வழியில் செல்கிறது, இதில் வரக்கூடிய பல்வேறு செய்திகளும் அவ்வப்போது சொல்லப்படக்கூடிய தகவல்களும் இந்த வழக்கில் உண்மையான நேர்மையான நீதியை இறந்த அந்த பெண்ணிற்கு பெற்றுத்தருமா என்கிற கேள்வி மட்டும்தான் எஞ்சி நிற்கிறது. நாமும் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் தீரன், பெண்ணிய ஆர்வலரும் சமூக ஆர்வலருமான திருமிகு ஓவியா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி ஆகியோர் அரங்கத்தில் இணைகிறார்கள். அதே போன்று புதுச்சேரியிலிருந்து நம்மோடு இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார். அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். திரு ரவிக்குமார், நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். உங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தொல் திருமாவளவன் இதில் சிபிஐ விசாரணை வேண்டும் சுவாதி வழக்கில் அப்படின்னு கேட்கிறார். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர் கேட்பதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நீங்க முதல் கட்டமா விளக்குனா நம்ம அடுத்த கட்ட விவாதத்திற்கு போவதற்கு சரியாக இருக்கும். இந்த வழக்கை பொறுத்தளவில் முதலில் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் வெளியிலே பல தரப்பிலிருந்தும் வந்தது. எங்கள் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு சமூக வலைத்தளங்களிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு நிலவிய காரணத்தினாலே தான் ஆரம்பத்தில் இருந்த தயக்கத்தை தவிர்த்து அதற்கு பிறகு நம்முடைய மாநில காவல்துறை அந்த வழக்கை கையில் எடுத்தது. ஒரு வார காலத்துக்குள்ளாகவே இவர்தான் குற்றவாளி என்று ராம்குமார் அவர்களையும் அவர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையிலே சரியான குற்றவாளியை கைது செய்துவிட்டார்கள் என்ற விதத்தில்தான் நாங்களும் கூட காவல்துறையை முதலிலே பாராட்டினோம். ஆனால் இந்த பிரச்சனை எப்போது வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு ராம்குமார் அவர்களுடைய தந்தை தன்னுடைய மகன் குற்றவாளி அல்ல என்று சொல்வதை வைத்து நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்கள் தலைவர் இதை சொல்லவில்லை. மாறாக இந்த வழக்கிலே மத்திய அரசினுடைய வழக்கறிஞராக இருக்கின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு அந்த குற்றவாளியாக இருக்கின்ற ராம்குமாருக்கு ஜாமீன் மனு தாக்கல் செய்து இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் உண்மையான குற்றவாளி அல்ல, அவர் கழுத்திலே பிளேடால் தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக் கொள்ளவில்லை, அதை காவல்துறையினரோடு வந்தவர்கள்தான் அதை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வெளியிலே வந்து புகார்களை சொன்னதற்கு பிறகுதான் அதோடு மட்டுமல்லாமல் இதிலே வேறு சிலரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் பல தரப்பினரும் இங்கே எழுப்பப்பட்ட காரணத்தினாலே தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழக காவல்துறை மீது சுமத்தப்படுகிற இந்த பழி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இதை மத்திய புலனாய்வு அமைப்பினுடைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சரியான குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நடைபெற்றிருக்கிற இந்த கொலை என்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. மிக கொடூரமான முறையிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கடுமையான முறையில தண்டிக்கப்பட வேண்டும். இல்ல, அங்கதான் என்னுடைய கேள்வி. இது போன்ற ஒரு கொலை பட்டப்பகலில் சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற பிறகு ஒரு ஊடக வெளிச்சம் தொடர்ச்சியான அது பற்றி செய்திகள் விவாதங்கள்லாம் போகும்போது ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் கருத்துக்களை சொல்வதும் அவரவர் போக்கில் பேசுவதும் அப்படிங்கிற ஒரு போக்கு இங்கு இருந்து கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது கான்கிரீட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சொல்வதை வைத்தோ இல்ல பிறர் சொல்வதை வைத்தோ இல்ல ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளை வைத்தோ, குறிப்பாக ராம்குமார் வாக்குமூலம் அளித்தாருங்கிறதே பல முரண்பட்ட தகவல்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொறுப்புமிக்க அரசியல் கட்சியினுடைய தலைவர் சிபிஐ விசாரணை கோர்றார் அப்படின்னா
அதற்கு பல பின்னணி காரணங்கள் இருக்குன்னு வேறு திசையில் தான் இந்த வழக்கு போகும். அது ஒரு இடையூறாக அமையாதா? நிச்சயமாக அப்படி இல்லை. ஏனென்றால் இதில் நீதிமன்றத்திலே கேட்டிருக்கிறார்கள், எப்படி அவர் கழுத்திலே தன்னை அறுத்து கொண்ட அந்த புகைப்படம் எப்படி சமூக வலைதளங்களிலே பரவியது, அந்த நேரத்திலே யார் அந்த படத்தை எடுத்தது, அது எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் நீதிபதிகளே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவேதான் இதிலே இந்த பிரச்சனை வருகிறது. எங்கள் தலைவரை பொறுத்தளவில் தமிழக காவல்துறை மீது எந்த பழியும் வந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த கடமையை அவர்கள் செய்கிற நேரத்தில் அவர்கள் மீது வீண் அவதூறு வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திலே தான் இன்றைக்கு மைய புலனாய்வு விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறாரே தவிர இந்த வழக்கை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. இது குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர், அவர் தன்னை எப்பொழுதுமே நிரபராதி என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். எனவே அந்த வாதத்தை வைத்து நாங்கள் இந்த கோரிக்கையை எழுப்பவில்லை. பல தளங்களிலுமே, குறிப்பாக ஊடகங்களிலே, நீங்கள் சொல்லுகிற ஊடகங்களிலேயே பல விதமான கருத்துக்கள் இதில் வருகின்ற நேரத்திலே இப்படியான ஒரு ஊடக வெளிச்சம் உள்ள ஒரு சென்சிட்டிவான வழக்கு, அதிலே சரியான முறையிலே குற்றவாளி கண்டறியப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இதிலே இப்பொழுது கூட அந்த ராம்குமாரை சந்தித்து விட்டு வந்த ஒரு வழக்கறிஞர் கொடுத்திருக்கிற பேட்டியில இன்னும் பலர் இதிலே இருக்கிறார்கள் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் தவிர அவரே இல்லை என்றும் சொல்லவில்லை. இப்படி ஒவ்வொருவர்களும் குழப்பமான தகவல்களை வெளியிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த குழப்பங்களின் அடிப்படையில் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது, இதை புலனாய்வு செய்கிற காவல்துறைக்கு இருக்கிறது. இதை சரியான முறையிலே கண்டறிந்து சரியான குற்றவாளியை தண்டிக்க வேண்டிய பொறுப்பும் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அதிலே எந்த பிழையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு மைய புலனாய்வு விசாரணை வேண்டும் என்று எங்கள் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். தவிர இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரிப்பதிலோ குற்றவாளியை கண்டறிப்பதிலோ அவருக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஓவியா, இந்த இடத்துல இந்த வழக்கு நிகழ்ந்ததிலிருந்தே ஒரு சமூக பொறுப்புணர்வு என்பது அவசியம் தேவைப்படுகிறது. எங்களை பொறுத்தவரை இந்த செய்தியாக்கத்திலிருந்து விவாதங்களிலிருந்து அதை நாங்கள் ரொம்ப கவனமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபுறத்தில் இதற்கு ஒரு வகையான சாதிய சாயம் ஒரு சமயத்தில் பூசப்பட்டது. ஒரு சமயத்தில் அந்த பெண்ணுடைய குணநலன்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சாயம் பூசப்பட்டது. பின்னர் காவல்துறை நடவடிக்கைகள் பற்றியெல்லாம் பேசப்பட்டது. ஆனா ஒரு பெண்ணி ஆர்வலர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சொல்றது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு சரியான திசை வழியில் தான் சட்ட விவாதங்கள், சட்ட வழக்குகளை தாண்டி பொதுவெளியில் விவாதிக்கப்படுகிறது நினைக்கிறீங்களா? இந்த வழக்கு பொதுவெளியில் மிக மிக மோசமான முறையில் விவாதிக்கப்படுகிறது. சட்டபூர்வமாக காவல்துறையினுடைய நடவடிக்கை அது சரியான திசையில் செல்வதாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் இப்போ நான் அதுக்குள்ளார போகல. நீங்கள் கேட்ட கேள்வியின்படி பொது வெளியில் இந்த வழக்கை பற்றிய விமர்சனங்கள், முக்கியமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரியான வலைத்தளங்களில் வரக்கூடிய எழுத்துக்கள், அது வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனைகள், அது வெளிப்படுத்தக்கூடிய வக்கிரங்கள் எங்களை போன்றவரை மிக மிக அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக பெண் விடுதலையை பற்றி மிக தீவிரமாக இந்த நாட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு கேவலமான நிலைமையிலையா இந்த நாடு இருக்குது? இவ்வளவு மோசமாவா நம்முடைய இளைஞர்களும் புதிய எழுத்தாளர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வோரும் இவ்வளவு மோசமாவா சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள்லாம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்கிறோம். முதல்ல இதில் கொலை செய்யப்பட்டவர், கொலை செய்ததாக சொல்லப்படுபவர், இவங்க 2 பேருமே சாதி என்கின்ற கட்டமைப்புக்குள் இந்த கொலையை பொறுத்தவரை இயங்கவில்லை. இது அந்த கட்டமைப்புக்கு வெளியே நிகழ்கிறது. இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சமூக சிக்கல் என்பது இந்த நாட்டில் ஒரு இளவயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் உள்ள உறவை எப்படி உணர்கிறார்கள், அவர்கள் எப்படி ஒரு பாலினம் இன்னொரு பாலினத்தை எப்படி எதிர்கொள்கிறது இந்த வயதில் என்பது சார்ந்த மிக ஆழமான ஒரு சிக்கல் இந்த வழக்கின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது. நாம் விவாதிக்கணும்னு சொன்னால் அந்த புள்ளியில் இருந்து தான் பொதுவெளியில் விவாதங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஏன் ஒரு பெண்ணுக்கு தனக்கு ஒருவரை விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா? அப்படி இல்லாமல் இல்லை என்று ஏன் ஒரு ஆண் நினைக்கிறான்? அல்லது ஒரு பெண்ணுடைய மறுதளிப்பை ஒரு ஆணால் ஏன் தாங்கிக்க முடியலை? மறுதளிச்சா என்ன? ஒரு பெண் மறுதளிச்சா என்ன? உலகமாக குடிமூழ்கி போயிடும். அவனுக்கு வேற வாழ்க்கை இருக்கு.
இந்த பெண் இல்லைன்னா வேற வாழ்க்கை இல்லையா? ஏன் ஒரு இளைஞன் இப்படிப்பட்ட ஒரு குரூரமான முடிவுக்கு போறான்? இந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து உயிரோடு இல்லாம போயிருக்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட ஆணும் அவனுடைய வாழ்க்கையும் அழிந்து போச்சுங்கிறது தான் உண்மை. நடந்த ஒரு செயலில் இருவருடைய வாழ்க்கை, இந்த 2 பேரையுமே இந்த சமுதாயம் எப்படி பார்த்துக்கணும்? நம்முடைய குழந்தைகளாக பார்த்திருக்க வேண்டும். சுவாதியா இருக்கட்டும், ராம்குமாரா இருக்கட்டும். சுவாதியோட பாதிப்பு ஒரு விதம், ராம்குமாரோட பாதிப்பு இன்னொரு விதம். ஆனால் 2 பேரும் இப்படி ஒரு தவறான சிந்தனையில பலியாயிட்டாங்களே, அதை நாம் பலி கொடுத்துருக்கோமே. இதில் நம்முடைய ஊடகங்களின் பங்கு என்ன, சினிமாக்களோட பங்கு என்ன, கதைகளின் பங்கு என்ன, நம்முடைய பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் இவற்றின் பங்கு என்ன, குடும்பத்தின் பங்கு என்ன, பெற்றோரோட பங்கு என்ன, இதுதான் நாம் பேச வேண்டிய பேச்சு. ஆனால் அதற்கு மாறாக அந்த பெண்ணினுடைய சாதி என்ன, அந்த ஆணினுடைய சாதி என்ன, இது வந்து அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப சில இடங்கள்ல வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, என்ன ஒத்துக்கிருவியா மாட்டியா, இல்லைன்னா சாதி கதை தான் உனக்கும் அப்படின்னு பேசுறதாக செய்திகள் வருது. இதையெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் எப்படி, ஆனால் இதை பற்றி பேச வேண்டிய இவர்கள் இதை பற்றி பேசாமல் வேறு எதையோ பற்றி பேசுகிறார்கள் என்று நினைக்கும் போதே எங்களுக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கிறது. இல்லை, இந்த கருத்தியல் தாக்கத்தோட கருத்து இந்த விவாதத்தின் எல்லா இடங்களிலும் எனக்கு தேவைப்படுறதுனால அடுத்தடுத்த கட்டங்கள் நான் உங்களை கேட்கிறேன். அரசை பொறுத்தவரை இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எடுத்து கூடுதல் அழுத்தத்தை காவல்துறை செலுத்தியதால் தான் ஒரு ஸ்ட்ரெயிட், அதாவது நேரடியாக குற்றவாளியை கைது செய்துவிட்டோம்னு சொல்லும் போது கூட அதில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் அமைந்து அதன் மீது அடுத்தடுத்த கட்ட புனைவுகள் எல்லாம் சொல்லப்பட்டு இறுதியாக ஒரு ஜெனியூனா அது நடக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும்னு திருமாவளவன், ரவிக்குமார் போன்றவர் கேட்கிற நிலைமைக்கு போயிருக்குன்னா இது ஒரு ஒரு கூடுதல் அழுத்தத்தை காவல்துறைக்கு அரசு தந்ததுன்னு ஏன் சொல்லக்கூடாது? பொதுவாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிற காவல்துறையை சுதந்திரமாக குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அவை அனைத்தையும் முடிந்த அளவிற்கு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்திற்குட்பட்ட வகையிலே செய்து தந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு வந்து குற்ற அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. குற்ற எண்ணிக்கை இங்கே குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படிப்பட்ட குற்றங்கள் கூட இன்னும் குறைய வேண்டும், ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து சரியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சுவாதியினுடைய கொலையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து முறையாக விசாரிக்கப்படுது. அதாவது வெளியில் இருந்த அந்த இதுவில் வீடியோ கேமராவில் பதிவான காட்சிகள்லாம் அந்த இளைஞரை முகம் சரியாக தெரியாமல் அவன் உடுத்திருக்கிற ஆடை இதெல்லாம் வந்து காட்டி கொடுக்குது. அப்போ காவல்துறையானது முறையாக, இப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கு அந்த வழக்கு 2 நாளுக்கு பொறுத்து தான் ரயில்வே காவல்துறையிடம் வந்து மாநகர ஆணையரிடம் அந்த வழக்கு மாற்றப்படுகிறது. அதிலிருந்து 7 நாட்களில் முறையாக சரியாக விசாரித்து அந்த முகம் சரியாக தெரியலன்ன உடனே அது ஹைதராபாத்துக்கு அனுப்பி அந்த முகத்தை இன்னும் தெளிவாக உருவாக்கி அவர் எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தார் என்ற அடிப்படையில் அந்த மேன்ஷனில் போய் விசாரித்து அங்கே அக்கம் பக்கத்தில் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரித்து அந்த ஆடை கூட இவர் இப்போ உடுத்தி அந்த இளைஞர் உடுத்தி கொண்டு போன அந்த ஆடை கூட வந்து அந்த அறையிலிருந்து எடுக்கப்பட்டதாகத்தான் செய்திகள்லாம் வருது. ஆக இந்த வழக்கை பொறுத்தளவில் காவல்துறையானது ஒரு பலவிதமான 8க்கும் மேற்பட்ட அந்த தனிப்பிரிவுகளை உருவாக்கி பல்வேறு கோணங்களில் அவங்க ஏற்கனவே சுவாதி பணி செய்து கொண்டிருந்த ஹைதராபாத் இதுக்கும் கர்நாடகாத்து அதுங்க அங்கெல்லாம் போய் கூட விசாரணை பண்ணி, ஆக ஒரு முழுமையாக இந்த கொலையானது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக மக்களிடையே வந்து இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காலங்காத்தால பகல்லே ஒரு பெண்ணுக்கு இந்த கதியா என்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதை திசை திருப்புவதற்காக, அதாவது அவர் என்ன ஜாதி, இந்த பெண் என்ன ஜாதி என்பதெல்லாம் இங்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களாலே தான் கற்பிதம் செய்யப்பட்டு இந்த வழக்கு இப்படி போகிறதோ அந்த வழக்கு அப்படி போகிறதோ என்று இவர்கள் தங்களுடைய யூகங்களை அந்த வழக்கின் மீது திணிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சாதி மதத்தை வைத்துக்கொண்டு பார்ப்போமே ஆனால் ஒவ்வொன்றையும் ஒரு குற்றவாளியை கூட கண்டுபிடிக்கவும் முடியாது, தண்டிக்கப்படவும் முடியாது. ஆக காவல்துறையுடைய விசாரணையானது இப்பொழுதுதான் படிப்படியாக போய்கொண்டிருக்கிறது. அப்பொழுது கூட ராம்குமார் வந்து வாக்குமூலம் கொடுத்ததாக வந்த செய்திகள் கூட பின்னால் மறுக்கப்பட்டு அவர் வந்து ரிமாண்ட் பண்றதுக்கு தான் போனார், நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் போனார். ஆனால் காவல்துறை அதிகாரியிடம் தான் வந்து அந்த ராம்குமார் உங்க அப்பா யார் அம்மா யார் நீங்க என்ன செய்யற அப்படின்னு விசாரிக்கும் பொழுதுதான் அந்த ராம்குமார் தான் செய்த அந்த கொலையை ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வந்தது. ஆக அந்த தகவலும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. காவல்துறை இன்னும் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை. அதுக்குள்ளாகவே
இந்த வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் கூட இதுல ஒரு அவர் அந்த ராம்குமார் எந்த பகுதியை சார்ந்தவர், அவர் இன்னும் குற்றவாளின்னு இவர்தான் குற்றம் செய்திருக்க வேண்டும்க்கான ஆதாரங்களா இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட முறையில் தான் செஞ்சிருக்கலாம் அப்படின்றதுக்கான ஆதாரங்களா இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பேசலாம். திரு தீரன், காவல்துறை நடவடிக்கைகளுக்கு உடனடியாக அனைத்து கட்சிகளும் பாராட்டு தெரிவித்தன. திரு ரவிக்குமார் சொன்னது போன்று திருமாவளவன் தொடங்கி முதலமைச்சர் தொடங்கி பல்வேறு தலைவர்களும், எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட பாராட்டினார், ஸ்டாலின் அவர்கள் கூட பாராட்டினார், தெரிவித்தார்கள். ஆனால் நீதிமன்றம் பல்வேறு கேள்வி எழுப்பியது. குறிப்பாக அந்த கைது நடவடிக்கை இருக்குல்ல, அந்த ஒரு எபிசோட்ல பல விஷயங்கள் இதெல்லாம் கான்பிடென்ஷியலா இருக்கணுமோ அவை எல்லாம் நொடிக்கு ஒரு முறை வெளியானது, ஊடகங்கள்ல போனது. இந்த வாக்குமூல விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு வாக்குமூலங்கள் வந்தன. காவல்துறையிடமிருந்து இது போன்ற தகவல் கசியாமல் ஊடகங்கள் இந்த செய்தி வெளியிட போவதில்லை. ஊடகங்களை சரியாக வெளியிட்டனவா அப்படிங்கிறது ஆய்வு உட்படுத்தப்பட வேண்டியதை நான் ஒத்துக்கிட்டு தான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஆனால் காவல்துறையிடமிருந்து இது போன்ற தகவல்கள் வந்தது, உங்கள் மீது இருந்த அந்த ஹியூஜ் பிரஷரை சமாளிப்பதற்கு நீங்க எடுத்த நடவடிக்கை நீங்களே மிகைப்படுத்திக் கொண்டீர்கள்னு சொல்லலாமா? அப்படிலாம் இல்ல. அதாவது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ங்கிறது ஒரு டீம், ஒரு ஆஃபீஸரோட தலைமையில் ஒரு டீம் இருப்பாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு கான்ஃபிடென்ஷியல் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஊடகங்கள் இது ஒரு சென்சேஷனல் கேஸாக போயிட்டதுனால ஒவ்வொருத்தரும் என்னன்னு அந்த ஆர்வத்தில் எதையோ ஒன்றை கேட்பார்கள். அந்த தகவல் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அது ஒரு கற்பனையாக கலந்து ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அங்கே நின்றுட்டு இருக்கவங்க பேசுறது, பப்ளிக் பேசுறத கூட என்ன பண்ணுவாங்க, அது உண்மை நினைச்சு எடுப்பாங்க. அதையெல்லாம் வைத்து அவர் கழுத்தறுத்த புகைப்படம் அவர் கழுத்தறுத்து கொண்டதாக சொல்ற அந்த புகைப்படம் ஒரு இருட்டுல அங்க காவல்துறை மட்டும்தான், எந்த ஊடகமும் அங்க போகல. அவரை கைது செய்து நீங்க தென்காசி மருத்துவமனைக்கு அழைத்து வரும் வரை ஊடகங்கள் அந்த பகுதிக்கு போக முடியல. அதுக்கப்புறம் தான் போனாங்க. தான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த புகைப்படங்கள் அடுத்த சில மணி நேரங்களில் வெளியானது. நான் 1 மணிக்கு எங்க செய்தியாளர்கள் நாங்க அந்த செய்தியாக்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது புகைப்படங்கள் வந்து விட்டன. இது காவல்துறையிடமிருந்து வரலாம வேற எங்களும் வந்து இதெல்லாம் இன்னும் இந்த வழக்கு விசாரணைக்கு உட்பட்டு முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போனோம்னா நீதிமன்றத்தின் முன் காவல்துறையினர் பதில் சொல்ல நீதிமன்றமே இந்த கேள்வியை முன்வைத்திருக்கார்களே. கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊடகங்கள் வந்துருச்சு, நான் பேப்பர் தெரிவித்தேன்றாரு. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் காவல்துறை அதிகாரி, அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் சொல்லணும். அவங்களுக்கு தெரியும் அது காரணம், அதை அவங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவாங்க. ஆனா அதற்காக வேண்டிய உடனே இந்த மாதிரி ஓப்பனா சொல்லி ஆகணும்னு நிர்பந்தம் கொடுக்கறதும் உடனே சிபிஐக்கு போகணுங்கிறதும் இது அந்த வழக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மாதிரி தெரியல. இது காவல்துறை குற்றம் சொல்லணும், ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லணும். இல்ல, நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தி பேசலாம் திருக்கருணாநிதி. பல்வேறு புனைவுகள் இதில் சொல்லப்படுகின்றன. அந்த புனைவுகளுக்குள்ளேயோ இல்ல சாயம் பூசுற விஷயங்களுக்குள்ளேயோ நான் போக விரும்பல, இந்த விவாதத்தை எடுத்து செல்லவும் விரும்பவில்லை. ஆனால் ஒரு ஊடக வெளிச்சம் பெற்ற வழக்கு, ஒரு சென்சேஷனல் கேஸ், குரூரமாக ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் போது அதில் அதனுடைய அந்த வழக்கின் பாதை சரியாக இருக்கிறது அப்படிங்கிறதை மக்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. ஆனால் இப்படி படங்கள் ரிலீஸ் ஆகிறது, வாக்குமூலங்கள் பத்தி பல்வேறு தகவல்கள் அது அதிகாரப்பூர்வமாக இதுவரை மறுக்காமல் இருப்பது, இது போன்ற விஷயங்கள்ல காவல்துறை இன்னும் கவனமாக செயல்பட வேண்டுமா வேண்டாமா? இதுதான் நான் சொல்றேன். இந்த ஊடகங்களுடைய ரோல். ரெண்டாவது டெக்னிக்கல், இது மாதிரி வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறோம். எவ்வளவோ விஷயங்கள் தவறாக நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கமாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதிரி வழக்கில் அரசு, நீங்க சொன்னீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட, அரசு நெருக்கடி கொடுக்கறதுனால காவல்துறை ஏதாவது அவசரப்பட்டு நடவடிக்கை எடுத்திருப்பாங்களோ அப்படி. அது மாதிரிலாம் அவன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எடுக்க மாட்டாங்க. எவ்வளவோ நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கோம், எங்க வந்தோ பேசுறோம், இன்னும் ஒரு குற்றத்தில் துப்பு துளங்காம இருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயமாக நான் தெளிவுபடுத்துறேன், குற்றவாளி கைது செய்ததில் அரசு பிரஷர் நான் சொல்ல வரல. அது அரசு பிரஷர் கொடுத்தா ஆகணும், குற்றவாளி கைது செய்யப்படுத்தா ஆகணும். நீங்க ராம்குமார் எவிடன்ஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணீங்கன்றதெல்லாம் நான் சொல்வது, அதற்கு மேல் ராம்குமார் என்கிற பிம்பத்திற்கு மேல் பல்வேறு கதைகள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றன. அதைத்தான் மறுபடியும் தெளிவுபடுத்தினேன். அதை சாக்காக வைத்துக் கொண்டு முகநூல் எழுதுபவர்கள் சொல்வதற்குள்ள நான் போகல. போலீஸ் தரப்பிலிருந்து வந்த தகவல்களாக ஊடகங்களில் வந்தவை யாருடைய தவறு? போலீஸ் நிச்சயமாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் மூலமா வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுலயே ஒருவேளை யாராவது இந்த இதா பேசக்கூடியவங்க, லூஸ் டாக்கா உள்ளவங்க யாராவது சொல்லியிருக்கலாம். இது கூட நான் அதிகிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறையில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப டைட்டில்டா இருக்க வேண்டிய கடமை இருக்குது. காவல்துறைக்கு இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது சொல்லி இருந்தாலுண்டா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது மிக மிகவே தவறு. அது கண்டிக்கத்தக்கது. அது கவனத்துக்கு கொண்டு வந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க ஒண்ணுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இது என்னாச்சு அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் அதுக்கு நிச்சயமாக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பதில் சொல்லணுங்கிறது இல்லை. நீதிமன்றம் கூட இதா கேட்க மாட்டாங்க. நீதிமன்றம் கூட எதை கேட்பாங்கன்னா CD5 கேட்பாங்க. அதை கான்ஃபிடென்ஷியலா அவங்க பார்ப்பாங்க, பெருசு பண்ணிக்குவாங்க. அவர்களை திருப்திப்படுத்தணும். அதை கூட கான்ஃபிடென்ஷியலா தான் பண்ணுவாங்க. தவிர ஓப்பன் கோர்ட்ல என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஓப்பன் கோர்ட்ல சொல்ல வேண்டியது இல்லை. அது அவங்க மட்டும் தான் பெருசு பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் லாயர் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால முழுக்க முழுக்க மற்றும் ஒரு கேள்வி,
மற்ற வழக்குகள்ல ஒரு கொலை வழக்கில் இதை விட கொடூரமாக நடந்த கொலை வழக்குகள்ல கான்பிடென்ஷியலா நீங்க விஷயங்கள் செய்வது என்பது வேறு. ஆனால் இதை வைத்து ஒரு சமூக பதற்றத்தை, ஒரு சாதிய மோதலையோ இல்ல மத மோதலையோ உருவாக்க ஒரு சூழல் வெளியில் உருவாக்கிவிட்ட நிலையில் இதை பற்றி ஒரு கிளாரிபிகேஷன், இதை பற்றி ஒரு தெளிவு அரசிடம் இருந்தோ காவல்துறையிடம் இருந்தோ அல்லது குறைந்தபட்சம் இது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்ங்கிறதாவது வரணுமா வேண்டாம்? அது வரணும். அது இப்ப வந்து நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்க. நிச்சயமாக இவ்வளவு தினங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவோம்னு முதல்ல சொல்றாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. இத்தனை படைகள் நாங்க ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு பண்றோங்கிறாங்க. அப்பப்ப கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒருத்தர் தான் மற்றவங்களை பேச அலோவ் பண்றதுல. என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோங்கிறத இன்டைரக்டா சொல்லுவாங்களே தவிர டைரக்டா உள்ள இன் டீடைலா போக மாட்டாங்க. இந்த படைகள் போட்டிருக்கிறோம், நாங்க இந்த குரூப் போட்டிருக்கிறோம், விசாரித்து நடவடிக்கை எடுப்போம், அணுகிவிட்டோம், நாங்க பிடிச்சிருவோம், இப்படிதான் சொல்லுவார்களே தவிர நிச்சயமாக இன் டீடைல் போக மாட்டாங்க. இல்ல, காவல்துறை இதுல விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நீங்க சொன்னீங்க. திரு ஆணையர் அவர்கள் இந்த கொலையாளியை முதல்ல கைது செய்ததும் உடனே கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இதுல அவர் ஒருவர் தான் சம்பந்தப்பட்டிருக்கார் என்று ஒரு விளக்கத்தை சொன்னார். ஏன் அவர் அதை சொன்னார் என்றால், அதற்கு முன்னாலே அது தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டன. குறிப்பாக திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய முகநூல் பக்கத்திலே சில செய்திகளை அவர் பகிர்ந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிக்கொண்டிருந்தது. அது ஒரு விதமான சமய நல்லிணக்கத்தை கெடுப்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கியது. எனவேதான் ஆணையர் அவர்கள் இதிலே தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார் என்று நான் கருதுகிறேன். எனவே போலீஸ் தரப்பிலே சரியான விளக்கத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி என்று அச்சுறுத்துகிற அவர் அப்படித்தான் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஆனால் பொதுவாக இது தொடர்பாக செய்திகளை பகிர்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை தாண்டி இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே இது தொடர்பான செய்திகள் பகிரப்படுகின்றன, எழுதப்படுகின்றன. அது உண்மையிலேயே திரு ஓவியா அவர்கள் சொன்னது போல ரொம்ப வருத்தத்தையும் ரொம்ப வேதனையும் தருகிறது. ஆனா இந்த விஷயத்துல நாங்கள் தமிழக காவல்துறை மீது எந்த விதத்திலும் எந்த ஐயத்தையும் கிளப்பவில்லை. எங்களுடைய தலைவர் அவரிடத்தில் நான் கேட்டேன். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், வீணாக இப்படியான ஒரு பழி நம்முடைய காவல்துறை மீது வர வேண்டாம் என்பதற்கு நோக்கத்திலே தான் நான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனே தவிர இதுல வேற எந்த நோக்கமும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நாம பேசலாம் திரு ரவிக்குமார். இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திரு கருணாநிதி, காவல்துறை மீது நம்பிக்கையற்று போகவில்லை, ஆனால் காவல்துறை மீது களங்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது போன்ற விஷயங்கள் அங்கங்கு செயல்படுவதால் அதனால சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு காவல்துறை இருக்கணுங்கிற அடிப்படையில் நாங்கள் சிபிஐ விசாரணை கோர்றோம்னு சொல்றதை நீங்க ஏன் தப்பா பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு சரியான காரணமே அல்ல. அதாவது உங்க கையில இருக்கிறத பிடிங்க இன்னொருத்தட்ட கொடுக்குறோம்னு சொன்னாவே அது உங்க மேல சந்தேகம் தான் அர்த்தம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் இன் ரைட் லைன். இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு ஏதாவது இருந்தா இவர்கள்ட்ட நேரடியாக போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ட்டே சொல்லலாம், சார் இந்த மாதிரி எங்கள்கிட்ட தகவல் இருக்கு, கான்ஃபிடென்ஷியலா போகலாம். அதை பப்ளிக்கா சொல்றதே தப்பு. முதல்ல ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற வழக்குல தங்கள்கிட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் நேரடியாக அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை போய் பார்க்கலாம். இவங்க பொது நல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போய் நேராக பார்க்கலாம். பார்த்து இந்த மாதிரி தகவல் இருக்குங்க எங்கள்கிட்ட இந்த இது அப்படின்னு சொன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. அதை விட்டுட்டு இதை பப்ளிக் பண்றது, இந்த மாதிரி எனக்கு சிபிஐ கொடுங்கன்னு சொல்றது அந்த வழக்குக்கு உதவி செய்யறது இல்லை, உபத்திரவம் கொடுக்கறது தான், தொந்தரவு கொடுக்கறது தான் சொல்ல முடியும். திரு ரவிக்குமார், இந்த வழக்கினுடைய திசை வழி சரியாகத்தான் இருக்கு அப்படின்னு திரு கருணாநிதி சொல்றாரு. நான் இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்க தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு சாதி சாயம் என்பது இந்த இடத்தில் பூசப்பட்டு கொண்டே வருகிறது. நான் அந்த விவாதத்திற்குள் செல்லவில்லை, ஆனால் ஒரு விளக்கத்தை மட்டும் உங்களிடம் கேட்டு பெறணும்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திரு புதிய தமிழன், திரு கிருஷ்ணசாமி ஆகியோர் இந்த கோரிக்கையில் எழுப்பும் போது இதற்கு இயற்கையாக ஒரு சாதி சாயத்தை பூசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தருணத்தில் நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணை கோருகிறீர்கள் என்பதை உங்களால இன்னும் தெளிவாக விளக்க முடியுமா? இல்லை, இது மாதிரியான இந்த வழக்கை பொறுத்தளவில் இதை சாதிய கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா இது மாதிரியான கொடூர குற்றங்களில் ஈடுபடுகிற யாருக்குமே, எப்படி ஒரு பயங்கரவாதி என்று சொல்லப்படுகிறவருக்கு சாதியோ மதமோ இல்லையோ, அதுபோல இதுபடியான ஒரு கொடூர குற்றங்கள் ஈடுபடுகிறவரை சாதி மத அடையாளத்தோடு நாம் சேர்த்து பார்ப்பது சரியானதல்ல. அதில் குறிப்பாக இந்த வழக்கிலே அப்படியான ஒரு கோணம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த அளவில் இதில் மத்திய அரசின் வழக்கறிஞராக இருக்கிறவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர் போய் திடீர்னு இதில் ஆஜராகி ஜாமீன் போட்டு அவர் தான் இந்த பிரச்சனையை வெளியில முதல்ல கிளப்புறாரு. ஏன்னா அவர் இன்னும் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு RSS அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அவரே அதை வெளிப்படையா ஆமாம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். இப்படியான நிலையில
ஏன் அவர் இதில் திடீர்னு ஈடுபடுகிறார், அவர் ஏன் இந்த தகவல்களை சொல்லுகிறார், இதை ஏன் அவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்களா என்கிற கேள்வி இன்னைக்கு எல்லாராலுமே எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் எங்கள் தலைவர் அவர்கள் இதுல சிபிஐ விசாரணை வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் இது மாதிரியான சொல்லுகிற குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. சொல்லுகிற விவரங்கள்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. எனவே இதை தெளிவுபடுத்துவதற்கு இன்னும் காவல்துறை தரப்பிலிருந்து இதை பற்றியான எந்த தெளிவும் தரப்படவில்லை, விளக்கமோ தரப்படவில்லை என்கிற நிலையில இதை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர இதுல மட்டுமல்ல, நாங்க பல்வேறு வழக்குகள்ல இந்த மாதிரியான கோரிக்கையை ஏன் நாங்க கேட்பது மட்டுமல்ல, நீதிமன்றமே இன்னைக்கு பல வழக்குகள்ல, இப்ப நேத்து கூட ஒரு வழக்குல நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த வழக்கை நீங்க சரியா செய்யலன்னா நாங்க சிபிஐ ஒப்படைக்க வேண்டிய நேரிடும். அப்படியெல்லாம் நீதிமன்றங்களே சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. எனவே இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வழக்குகளை இப்ப விஷ்ணுபிரியா வழக்கா இருக்கட்டும், அது மாதிரியான வேற வழக்காக சிபிஐக்கு நீதிமன்றம் ஒப்படைக்குது. அப்படியான நிலையில இதை சாதி சாயத்தோடு இதை அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க தேவையில்லை. நான் சொன்னது ஆரம்பத்திலிருந்து சொன்னது போல இதில் வீணாக தமிழக காவல்துறை மீது பழி வந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்திலே தான், நல்ல நோக்கத்திலே தான் இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எந்த சாதிய கண்ணோட்டமும் இதில் கண்டிப்பாக எங்களுக்கு அறவே சாதிய கண்ணோட்டத்தோடு இந்த கேள்வியை நான் முன்வைக்கவில்லை. இந்த கோரிக்கை வருவதால் ஏற்கனவே இது போன்ற கோரிக்கை இல்லாத போதே ஒரு சாதிய சாயத்தை ஒரு தரப்பினர் பூசிக்கொண்டு இந்த விஷயத்தை வேறு வகையில் திசை திருப்பிக் கொண்டிருக்கும் போது மிக எளிதாக அவர்கள் இதை பயன்படுத்தி விடுவார்கள் என்கிற தருணத்தில் உங்கள் விளக்கம் அந்த விவாதங்களை அடுத்தடுத்த கட்ட அந்த தகவல் பரிமாற்றங்களை நிறுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விளக்கத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இத பாருங்க, என்னோட இன்னொரு கேள்வி, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு வழக்குகள் நீதிமன்றம் சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்ட வழக்குகள் எல்லாம் பல்வேறு கட்டங்களை கடந்த வழக்குகள். ஆனா இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போதுதான் கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது, அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார், நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் குறிப்பிடுகிற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், இன்னும் பல பேர் இதில் தானாக முன்வந்து கருத்துக்களை சொல்கிறார்கள், தானாக வழக்கிலே பதிவு செய்கிறார்கள், பின் அங்கிருந்து விலகுகிறார்கள். இவர்களை போன்றவர்கள் அனாவசியமானவர்கள் என்பது ஒதுக்குவதை விட்டுவிட்டு இவர்கள் சொல்வதால் சிபிஐ விசாரணைங்கிற அர்த்தம் வருமா உங்களுடைய கோரிக்கையில? இல்ல, இது அப்படி எளிதாக புறக்கணித்து விடக்கூடியவர் அல்ல திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஏன்னா அவர் மத்திய அரசினுடைய வழக்கறிஞராக இருக்கிறவர், ஒரு பொறுப்புமிக்க ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் சொல்லுகிற கருத்துக்களை நாம அப்படி விலக்கிவிட முடியல. நான் அதை அப்படியே உண்மை என்று எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் அவர் இப்படியான குற்றங்களை சாட்டுகிறார், அதற்கு ஏன் இன்னும் நம்முடைய தமிழக காவல்துறை விளக்கம் சொல்லாம இருக்கிறது? அப்படி சொல்லாம இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது அவர் சொல்றது ஏதோ உண்மைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இன்னைக்கு கொடுக்குது. இன்னைக்கு அவருடைய அந்த குற்றம் சாட்டப்பட்ட தந்தையும் அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், இது ஊடகங்களே வெளிவருகிறது. இப்படியான நிலையிலே தமிழக காவல்துறை உடனடியாக இது தொடர்பான விளக்கத்தை எப்படி விரைந்து ஒரு குற்றவாளி என்று ஒருவரை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்களோ அதே மாதிரி இந்த வழக்கில் சரியாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டிய கடமையும் தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. அந்த விதத்துல தான் இந்த மாதிரியான கோரிக்கைகள் எழுது. இப்படியான கோரிக்கைகள் எழுவதனாலேயே இதை உடனே சிபிஐக்கு கொடுத்துருவாங்கன்னோ, இதுபடி கோரிக்கை எழுதுறதுனாலே இது தமிழக காவல்துறை மேல இது ஒரு குற்றச்சாட்டா மாறிடும் என்று நினைக்க தேவையில்லை. இன்னைக்கு என்ன, பொதுவாகவே எந்த மாதிரியான ஒரு சென்சேஷனலான ஒரு வழக்குகள் எது நடந்தாலும் உடனே அதை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்ற கோரிக்கை பல பேராலும் முன்வைக்கப்படுது. அது பொறுப்பற்ற கோரிக்கை என்று வைக்க தேவையில்லை. ஏன்னா இதை நீதிமன்றங்களே தானே சுவமோட்டாவா எடுத்து நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தது. அப்பொழுது அவர்கள் என்ன மாதிரியான நீதிபதிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் என்பதை ஊடகங்களாக இருக்கிற நீங்கள அறிவார்கள், பொதுமக்கள் முழுவதும் அறிந்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்குல சரியான முறையிலே இந்த வழக்கு செல்ல வேண்டும், சரியான நபர் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்போடு தான் இதை சொல்கிறோமே தவிர இதை வேற எந்த கண்ணோட்டத்திலும், அதுவும் குறிப்பாக தமிழக காவல்துறை மீது எந்த விதமான தப்பு அபிப்பிராயமும் கற்பிக்கிற நோக்கத்திலே இது சொல்லப்படவில்லை என்பதை தயவு செய்து தொடர்ந்து பேசலாம். ஓவியா, உங்களிடம் இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். அந்த குற்றவாளி கைது செய்யப்படும் வரை அதை சுற்றி பேசப்பட்ட விஷயங்கள், அந்த கைதுக்கு பிறகு தற்போது பேச தொடங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள், இது ரெண்டையும் பார்க்கும்போது இந்த வழக்கினுடைய போக்கை நீங்க எப்படி உணர்றீங்க? இல்லை, குற்றவாளி கைது செய்யப்படும் வரை முதலில் ஒரு அதிர்ச்சி இருந்தது எல்லாருக்குமே. அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட முறை, கொலை செய்யப்பட்ட நேரம், கொலை செய்யப்பட்ட இடம், இது எல்லாமே எல்லார் மனசையும் உரைய செய்த ஒரு விஷயமாக இருந்தது. கொலை செய்யப்பட்ட முறை முக்கியமாக
ஆனால் அதன் பிறகு குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதற்கான ஒரு காரணம் வெளியே வந்த பிறகு, அதாவது அந்த பெண் வந்து என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால நான் பண்ணேன்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. நாம் இப்போ அந்த தகவலை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்தினுடைய ஒரு பெரும்பான்மையான ஆண்கள் சமூகம், நான் வந்து ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட பேசுகிறேன், சட்டம் படித்தவர்கிட்ட பேசுகிறேன், ஐடி ஊழியர்கிட்ட பேசுகிறேன், இப்படி பல்வேறு நிலைகளில் உள்ள ஆண்கள்கிட்ட பேசுகிறேன், கிட்டத்தட்ட 90% ஒரே வாய்ஸ் இருக்கு அவங்கக்கிட்ட, ஒரே குரல் வருது. அதாவது இவளுகளுக்கெல்லாம் இது ஒரு பாடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் வருது. எங்களை அது வந்து ரொம்ப அதிர்ச்சியில் உரைய வைக்குது. இது வந்து இவங்களுக்கு ஒரு பாடம். அப்புறம் வந்து இவங்க என்னெல்லாம் பண்ண முனைகிறாங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வருது, சம்மந்தமே இல்லாத ஃபோட்டோ, அது ராம்குமாரும் சுவாதியும் இருந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் வருது. அந்த புகைப்படத்தில் இருக்கிற பையன் ராம்குமாரும் இல்லை, அந்த பொண்ணு சுவாதியும் இல்லை, யாரோ ஒரு பையனும் யாரோ ஒரு பொண்ணும். இதில் இந்த வாட்ஸ்அப்பு எஃபியில் எழுதுகிறவங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த பையனும் அந்த பொண்ணும் என்ன பண்ணாங்க? உண்மையாகவே அந்த பையன் வேற யாரோ, அந்த பொண்ணு வேற யாரோ, அது ஒரு குடும்பம் இருக்குது. இப்படி எதை பற்றியுமே சிந்தனை இல்லாமல், எந்த நாகரிகமும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அழுதாரு. அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து 10 நாளைக்கு முன்னாடி அடித்தது யாருன்னு போலீஸ் உடனே கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னன்னு புரியல. இவங்க ரொம்ப ஈஸியாக உடனே சொல்லு, அந்த 10 நாளைக்கு முன்னாடி அடித்தது யார், இதில் என்ன கேள்வி? அந்த பொண்ணு செத்து போயிட்டாங்க, அது ஒரு சோகம். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 24 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு. அந்த பொண்ணு 24 25 அந்த பொண்ணு வயசு. இது வரைக்கும் அந்த பொண்ணு வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் இப்போ வந்து இந்த பொதுமக்கள் முன்னிலையில் விளக்க உரை எழுதணுமா? அந்த பொண்ணு யார் யாரை பார்த்துச்சு, யார் யார் கூட பேசிச்சு, யாரை லவ் பண்ணிச்சு, யார்கிட்ட வந்து பழகிச்சு, இதையெல்லாம் கேட்பதற்கு என்ன உரிமை இவர்களுக்கு இருக்குது? எந்த அதிகாரத்தில் இவங்க கேட்குறாங்க? இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு என்ன அதிகாரம் இருப்பதாக இவர்கள் நினச்சிக்கிறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே புரியலை. இப்படிப்பட்ட ஒரு வரைமுறையற்ற அதிகாரம் உள்ளதாக ஆண்கள் சமூகம் இன்னும் தங்களை பற்றி நினைக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அரசு பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 13 அம்ச திட்டங்கள், இப்படி பல விஷயங்கள் இங்கு இருந்தாலும் இதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பதை தாண்டி அவர்கள் சொல்ற ஒரு சமூக கண்ணோட்டம் இங்கு தேவைப்படுகிறது. ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த கொலையை வெறும் கொலையாக பார்க்காமல் இதனுடைய சமூக பின்னணி குறித்து ஒரு ஆய்வுக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட வகைகளிலோ அரசிலும் வந்து ஒரு அறிக்கை வந்தால் அது வேறொரு திசை வழியில் இந்த இது போன்ற விவகாரங்களில் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை தடுக்கும் ஒரு நம்பிக்கை இங்கு இருக்கிறது. அதை அரசு இதுவரை ஏன் செய்யவில்லை? இல்லை, அரசு இதில் செய்ய முடியாது. ஏன்னா பொதுவாகவே தமிழ் இந்த சமூகமானது எப்படி இருக்குன்றால் ஒரு ஆணாதிக்க சமூகமாகத்தான் இருக்கிறது. ஒரு பெண்ணுனாக்கா அந்த பெண்ணினுடைய ஒரு ஒரு இதுக்கு ஆளாகும் பொழுது, ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் பொழுது அந்த பெண்ணினுடைய கடந்த கால வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, அது இது என்றெல்லாம் இவர்கள் இட்டுக்கட்டியும் அல்லது கூடுதல் குறைவாக சொல்லியும் இப்படியாக வந்து களங்கப்படுத்துகிற மனப்பான்மையானது இன்றைக்கு ஆணாதிக்க சமூகத்தில் இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியில் லேப் டெக்னீஷியன் படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வீரபாண்டியன் ஒரு பையன், அவங்க அந்த வகுப்பிலே படிக்கிற பையன், அவன் வந்து 3 மாதமாக அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்துருக்குறான். அந்த தொந்தரவு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் என்னை நீ திருமணம் பண்ணிக்கலனாக்கா சுவாதிக்கு நேர்ந்த கதி தான் உனக்கு நேருன்னு சொல்லி மிரட்டியிருக்கிறான். தலைமையரை பிடிச்சி வகுப்பறையில் தனியாக இருக்கும்போது மிரட்டியிருக்கிறான். அதுக்கு பிறகு தான் அந்த பொண்ணு போய் என்ன பண்ணுது, காவல்துறையில் புகார் கொடுக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து 2 வீட்டு பெற்றோர்களுக்கும் சொல்கிறாங்க. காவல்துறையானது நேற்று புதன்கிழமை அந்த வீரபாண்டியன்ற பையனை வந்து கைது செய்திருக்கிறார். ஆக இது எதை காட்டுகிறது? இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆண்னா எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கு சமூக அமைப்பானது போய்கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரிலிருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து மாண்புமிகு அம்மா வரையில் இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும், பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும், பெண்கள் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகமானது இந்த தொலைக்காட்சிகளை பார்த்துவிட்டு, திரைப்படங்களை பார்த்துவிட்டு வக்கர புத்திகளை வளர்த்துக் கொள்கிறார்களே தவிர இந்த தலைவர்கள் காட்டுகின்ற வழிமுறைகளை வந்து அவர்கள் கொஞ்சம் கூட சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்த இதுவெல்லாம் இந்த மென்பொருள் இந்த நிறுவனங்கள்லாம் வந்த பிறகு
இந்த நம்முடைய தமிழ் பண்பாடுகளுக்கே வந்து அது ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலையை போய்கொண்டிருக்கிறது. அறிவியல் சாதனங்களை முகநூலாக இருக்கட்டும் அல்லது ட்விட்டராக எதுவாக இருந்தாலும் அதை நல்லவற்றுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக சமூக அநீதிகளுக்கும் சமூக கொடுமைகளுக்கும் ஒரு காரணமாக அமைவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காவல்துறையோ ஒரு மாநில அரசோ மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. சமூக பொறுப்புணர்வு என்பது அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கணும். அதே மாதிரி தான் சார்ந்திருக்கிற இந்த சமூகத்தில் வந்து ஊடகங்களும் தங்களுடைய கடமையை என்ன சரியா செய்யணும். பேசலாம். ஒரு எக்ஸ்ட்ரா சென்சேஷனலைஸ்ட் கேஸ் அப்படின்னு இதை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது. அந்த காரணங்கள் நியாயங்களுக்கு நான் போக விரும்பல. அதில் நாள்தோறும் வரக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியாது காவல்துறையால். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இது போன்ற எக்ஸ்ட்ரா சென்சேஷனலைஸ்ட் வேர்ட்ஸ் இல்ல அந்த கான்வர்சேஷன்ஸ் இது போன்ற விஷயங்கள் இந்த வழக்கின் திசையை மாற்றி விடுமோ அப்படிங்கிற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கும்போது அந்த அச்சத்தை களைய நீங்க என்ன செய்யணும்? அதாவது ஒன்று நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து முதல்ல ஆரம்பத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது இருட்டில் இருந்தது மாதிரி யாருக்கும் எதுவும் தெரியல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த இடம் பொதுவான இடம், அந்த குற்றத்தை செய்தவனும் அந்த இடத்தை சேர்ந்தவன் இல்லை. 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் அந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது காவல்துறைக்கு எந்தவித குழுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இடத்துல எல்லாரும் சேர்ந்து இந்த காவல்துறையை குற்றம் சொன்னோம், அவங்க இதையும் எடுக்கல அவங்க ஏன் எடுக்கலன்னு ஒரு கமிஷனர் பொறுப்பை எடுத்துக்கிட்டு இவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஒவ்வொன்றா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நவந்தாங்க. அதை ஊடகங்கள் ஒன்று பண்ணாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு அக்யூஸ்ட பிடிச்ச உடனே எல்லாரும் பாராட்டினாங்க. உண்மையிலேயே அந்த எவ்வளவு சிரமப்பட்டு பார் அந்த கமிஷனர் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, சீனியர் ஆபீசர், அவரை நம்பாம இந்த கேஸ்ல இவ்வளவு சிரமப்பட்டு துப்பு துளைக்கு பெயர் எடுத்து அவரை நம்பாம எதிரிக்காக வாதாட போன ஒரு வக்கீல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு அது வந்து சந்தேகத்தை கிளப்புது. அதனால சிபிஐ கொடுக்கணும்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம பப்ளிக் இருந்தா காவல்துறைக்கு எப்படி உங்களுக்கு இது கிடைக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும்? காவல்துறைக்கு கிடைக்க வேண்டியது ஒத்துழைப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்ல பப்ளிக்கோட ஒத்துழைப்பு எவ்வளவு அவ்வளவுதான் உண்மைக்கு கொண்டு வர முடியும். நிச்சயமாக இந்த வழக்கு நாளைக்கு உடனே கமிஷனர் கொண்டு இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கொண்டு போய் ஒரு சீட்டை கொடுத்துட போறதில்ல, கோர்ட்ல உடனே அதை வாங்கிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துட போறதில்ல. அந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட போகிறது. இவங்க செஞ்ச ஒண்ணு அந்த கோர்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை. அப்ப இவங்க எல்லாம் இந்த குற்றத்தினால யாரும் நிக்க போறதில்லை. நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஆதாரம் இருந்தாலும் சரிதான், இந்த இன்வெஸ்டிகேஷன் தவறுனா கொண்டு போய் கொடுங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ட்ட கொடுங்க. அதை விட்டுட்டு ஏன் பப்ளிக் பண்றீங்க? அப்படின்னு பப்ளிக் பண்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் அந்த குற்றம் ஜெயிக்கணுங்கிறதோ அந்த குற்றவாளி தண்டிக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. இது ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி இரண்டு முறை விளக்கம் கொடுத்துட்டாரு. குற்றம் சுமத்துவதல்ல, சந்தேகங்களை சொல்றாரு. ஆனா வாய் தான் சொல்லுதே தவிர சொல்ற நோக்கம் எப்படி இருக்க முடியும்? ஏங்க நான் உங்களுக்கு வலி ஏற்படுத்துற நோக்கம் எனக்கு இல்ல, ஆனா அடியை வாங்கிக்கங்கன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் அடிக்கிறது உங்களுக்கு வந்து வலி ஏற்படுத்த. மீண்டும் ரவிக்குமாரிடம் கேட்கலாம். இடைவேளை எடுத்துக்கொண்டு சிபிஐ நான் என்ன சொல்றேன், சிபிஐக்கு வழக்கு போகணும்னாவே அதுக்குன்னு சில ஒரு இடைவேளை இடைவேளைக்கு பிறகு ரவிக்குமாரிடம் கேட்கலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுறோம். திரு ரவிக்குமார், நீங்க ஏற்கனவே 2 முறை இதற்கான விளக்கத்தை வழங்கியிருந்தாலும் திரு கருணாநிதி தொடர்ச்சியாக சொல்வது காவல்துறை மீது நம்பிக்கை இருந்தால் இந்த கோரிக்கை வைக்க மாட்டாங்க, இந்த கோரிக்கை வைப்பதே ஒரு அரசியல் தலையீடாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இந்த விளக்கம் அவர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து சரியானதல்ல. உதாரணத்துக்கு இன்றைக்கு காவல்துறையை டிமாரலைஸ் பண்ணக்கூடியது, அவர்களை வந்து பலவீனப்படுத்தக்கூடியது, அவர்களை அயற்சி கொள்ள வைக்கக்கூடியது எதுன்னா அவர்கள் மீது வருகிற குற்றச்சாட்டுகள். குறிப்பாக இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள்லேயே இன்னைக்கு பாருங்க, பட்டினப்பாக்கத்தில் ஒரு செயின் பறிப்பில் ஈடுபட்டு 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அடுத்தடுத்து வினுப்பிரியா வழக்கிலே எடுத்து பாருங்க, அதுல வந்து காவல்துறை எந்த அளவுக்கு மெத்தனமாக செயல்பட்டது என்பது வந்து வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இப்படி வந்து அடுத்தடுத்து நிகழ்கிற குற்றங்கள் தான் வந்து காவல்துறையை டிமாரலைஸ் பண்ணுதே தவிர அதை சுட்டி காட்டுவது டிமாரலைஸ் பண்ணுவதாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இன்றைக்கு இந்த வழக்கே கூட முதல்ல வந்து ரயில்வே போலீஸ் விசாரிக்கிறதா, நம்முடைய தமிழக அரசு காவல்துறை விசாரிக்கிறதா என்கிற ஒரு டெரிட்டோரியல் ப்ராப்ளத்துல வந்து அதுக்கப்புறம் சுவமோட்டவா வந்து நீதிமன்றமே தலையிட்டு அவர்கள் கடுமையான வந்து விமர்சனங்கள் எல்லாம் சொல்லி இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தி இப்படி வந்து பிரஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து உடனடியாக இவ்வளவு பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இது ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான ஸ்பீடப் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த எந்த விமர்சனமே வந்திருக்காது. ஆனா இப்ப இது மாதிரியான விமர்சனங்கள் வரும்போது மட்டும் ஆக்ட் பண்றது, அப்புறம் வந்து அப்படியே விடுறதுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அடுத்தது இன்னொன்னு வந்து இந்த ஜெண்டர் விஷயம், பொதுவாக பாலின சமத்துவம் பற்றின இந்த மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்து
தமிழக அரசு ஏற்கனவே, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு முதல்வராக இருக்கிற இவருடைய தலைமையில் 2001 இருந்த ஆட்சியின் போதுதான் வந்து இந்த ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தப்பட்டது அதிகாரிகள் மட்டத்தில். இன்றைக்கு கல்வி துறையில, அதுவும் குறிப்பாக பள்ளியில கல்லூரியில இது வந்து தொடர்ச்சியாக கொண்டு போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி குற்றச்செயல்களை தடுப்பதில் இன்னும் நம்ம வந்து தீவிரமாக காட்ட வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு ஓசூர்ல வந்து காவலரே குத்தி கொல்லப்படுகிறார். அடுத்தது இன்னைக்கு செயின் பறிப்பு திருடர்களே வந்து கொலையாளிகளாக மாறுகிற அடுத்த கட்டத்துக்கு போகிற நிலை இருக்குது. கூலிப்படை கலாச்சாரங்கிறது பெருகி வருவதை எல்லோருமே சொல்லுகிறார்கள். எனவே இந்த குற்றங்களை தடுப்பது இன்னும் வந்து வேகமாக செயல்பட்டு இதை கட்டுப்படுத்துவது தான் வந்து காவல்துறைக்கு நற்பெயரை கொண்டு வருமே தவிர இன்றைக்கு அவர்களுக்கு மீது களங்கம் வரக்கூடாது. இன்றைக்கு இது மாதிரியான பழி சுமத்தப்படுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு அவர் வந்து மத்திய அரசு கவுன்சிலுங்க, அவர் வந்து வெளியில சொல்றாரு, அவர் வந்து இதுக்கு ஏன் ஆஜராறாரு, ஏன் வந்து வித்ரா பண்றாரு, இதை பத்தி ஒண்ணுமே பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது எப்படிங்க? அது வந்து சாதாரணமா விட்டுட்டு போறது. அவர் வந்து சொல்றாரு, இது மாதிரியான ரொம்ப மோசமான விஷயங்களை சொல்றாரு. இன்னைக்கு வந்து அதுல காவல்துறை தரப்புல அதுக்கு எந்த விளக்கமும் சொல்லப்படலையே. எனவேதான் இந்த மாதிரியான அவங்க மேல வீண்பழி வரக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் சொல்றோமே தவிர அப்படி இல்ல. நாங்க சொல்றது தப்புன்னு மட்டும் சொல்றேன். கருணாநிதி அவர்கள் ஏன் வந்து திரு கிருஷ்ணமூர்த்தி பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார்? திரு ரவிக்குமார் அவர்களை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? ரவிக்குமார் போன்றவர்களோ திரு அவர் சொல்லணும்ல, திரு கிருஷ்ணமூர்த்தி ஏன் இதுல ஆஜரானார், ஏன் இதுல விலகி கொண்டார் என்பதை நான் கேட்கிறேன். மத்திய அரசு வழக்கறிஞர் அந்த கேள்வி தான் நானும் கேட்க வரேன். இவர்கள் போன்றவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் கேட்கும் போது அது அரசியல் தலையீடுன்னு சொல்ற நீங்க ஒரு மத்திய அரசில் கூடிய வழக்கறிஞர், அவர் வந்து சம்பந்தம் இல்லாம அந்த விஷயத்துல அவரை பொதுவாக இது போன்ற வழக்கில் ஆஜராவதற்கு தயங்குபவர்கள் கூட ஒரு மத்திய அரசு வழக்கறிஞர் இருக்கவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆதரவாக நான் ஆஜராகிறேன் அப்படின்ட்டு உள்ள வர்றாரு. அப்புறம் பின்னால அதுல விலகி போறாரு. இவருக்கு சம்பந்தம் இல்ல, இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, இவர் பின்னாடி ஆட்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அவருடைய தத்துவார்த்த பின்புலம் வேறொரு பகுதியில் இருக்கும்போது இதற்கெல்லாம் காவல்துறை பதில் சொல்லித்தானே ஆகணும். இதற்கு நாங்க எப்படி பதில் சொல்லணும்? அதாவது அவரு வழக்கறிஞர் சொன்னா அவருடைய சொந்த விருப்பம். அவர் ஏன் வர்றாரு, அவர் ஏன் போறாருன்னு காவல்துறை அவர் வருவது போவதற்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டாம், நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். ஆனா அவர் பல ஸ்டேட்மெண்ட் தன்னிச்சையா கொடுத்துட்டே இருக்காரு. இவர் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாரு, நாலு பேர் இருக்காங்க, அவர் பதில் சொல்லணும் இல்ல? அது வந்து பதில் வந்து அவர் வந்து எங்க காவல்துறையிட்ட போய் விசாரணை அதிகாரிகிட்ட சொல்லணும். விசாரணை அதிகாரி அதுக்கு வேண்டிய பதில் சொல்ற. விசாரணை அதிகாரிக்கு சொல்லாம பப்ளிக்கா ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் போது அவர் ஒரு பதட்டத்தை அது உருவாக்காதா? அதை தடுத்து காவல்துறை தெளிவான ஒரு அவர் அப்படி பேசுவது தப்புங்க. அவர் வந்து நோக்கம் வந்து நான் அதுதான் முதலே சொன்னேன். ஒருவருடைய நோக்கம் உண்மையிலேயே இந்த குற்றத்தை இந்த கண்டுபிடிக்கணும், இந்த வழக்கு நல்ல திசையில போகணும்னா யார் விசாரணை அதிகாரியோ அவர்கிட்ட போய் கான்பிடென்ஷியலா சொல்லுவாரு. அவர் வந்து இந்த மாதிரி பப்ளிக்ல கிளப்புறாருன்னா பிரச்சனையை கிளப்பி காவல்துறை மேல அவதூறு சொல்றாருன்னு அர்த்தம். இது வந்து உண்மையிலே நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்டதில்லை. கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்டேட்மென்ட்டை நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அவர் சொல்லக்கூடிய இடம் இல்ல, அது உண்மை ஆராய வேண்டியவங்க பொதுமக்கள் இல்ல, உண்மையை ஆராய வேண்டியவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர். இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அதை சொல்லட்டும். இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அது உண்மையானு சொல்லி பதில் சொல்லுவாரு. எங்க சொல்லுவாரு? கோர்ட்டுக்கு சொல்லுவாரு. நீங்க வந்து பப்ளிக்ல அப்படியே மைக் வச்சு ஓதுறது இல்ல. ரெண்டாவது இன்னொன்னு வந்து சொல்றாரு, அடிக்கடி அதை திரும்ப திரும்ப சொல்றாரு, அதுக்கு நான் பதில் சொல்லணும். வந்து நீதிமன்றமே வந்து காவல்துறை இது மேல நம்பிக்கை இல்லாம சொல்றாங்க, கண்டிக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது. நீதிமன்றம் வந்து காவல்துறையுடைய செயல்பாடு அன்பயஸ்டா இருக்கணும், சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஓபன் கோர்ட்லயும் சொல்லுவாங்க, அவசரம் சீக்கிரம் செய்யுங்க, இது நீங்க இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டதுனால அவங்க காவல்துறை நம்பிக்கையில நடத்தல, சிறப்பா செயல்படுவதற்காக அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு உயர் அதிகாரி சில வழக்குகளில் காவல்துறை நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன வழக்குகளும் இருக்குல்ல. அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கூட அந்த நம்பிக்கை ஏற்படும் மாதிரி திரும்ப அவர்கள் செய்ய வைக்க வேண்டிய அதை மட்டும் தான் பதிவு பண்றாங்க. நீங்க அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பெற்றோர் வந்து தான் பையனை திட்டினாருனாக்கா உடனே அதை வச்சுட்டு அவன் அயோக்கியன்னு திட்டினாலும் அயோக்கியன்னு அப்படியே போயிடுறது இல்ல. அப்படி நம்மளும் சொல்லவே இல்லை, அவரும் அதை சொல்லவே இல்லை. ஒரு நீதிமன்றம் ஒரு காவல்துறை அதிகாரியை கண்டிப்பதற்கும் இந்த மாதிரி அரசியல் நோக்கத்தோட காவல்துறை மீது அவதூறு வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்தில் சொல்றாரு, அவதூறு சொல்லவில்லை, சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. நானும் வந்து காவல்துறை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நான் சொல்லல, அதுலயும் சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆனால் பப்ளிக்ல நாங்க உடனே மீட்டிங் போட்டு சொல்லணும்னா பத்திரிகைக்கு சொல்லணும் அவசியம் இல்ல. நீதிமன்றம் தான் எங்களுக்கு உள்ள இடம், அங்க சொல்லிடுவோம். அதுவே உங்க இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ரவிக்குமார், இந்த விவகாரத்தில் இறுதி கருத்து சுருக்கமா பதிவு செய்யுங்க, நேரம் கடந்து போயிட்டு இருக்கேன். இல்லை, இந்த வழக்கை பொறுத்தளவில் இதில் வந்து குற்றவாளியை கைது செய்து காட்டிய அந்த வேகத்தை வந்து உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்தில் பாராட்டினோம், எப்பொழுதும் பாராட்டுகிறோம். இதிலே வேறு யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா,
என்கிற சந்தேகங்கள் இன்னைக்கு கிளப்பப்படுகிறது, பல தரப்பாலும் கிளப்பப்படுகிறது. இப்படியான சந்தேகங்களை காவல்துறை முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதிலே மற்ற வேறு வேறு விதமான விதத்தில் இது திசை திருப்பப்படுகிறது. அது தமிழக காவல்துறை மீது எந்த விதமான களங்கம் வரக்கூடாது, பழி சுமத்தப்படக்கூடாது என்பதனால் பல சமயங்களில் இப்படி வரும்போது கவர்மெண்டே வந்து இதை சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க, எங்க மேல வீண் பழி வருது அப்படின்னு சொன்ன பல சம்பவங்கள் உண்டு. அப்படியான விதத்திலே தான் நாங்கள் இதை வந்து சிபிஐ வேண்டும் என்று தலைவர் கேட்டாரே தவிர வேற விதத்தில் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழந்தோ அது மேல் குற்றம் சுமத்துவதாகவோ அல்ல. சரி, நன்றி திலகுமார். உங்களுடைய இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து. இல்லை, இந்த வழக்கை பொறுத்தவரை இப்போ விஷ்ணுபிரியா அவர்களுடைய வழக்கில் எல்லாம் நம்ம சிபிஐ கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு போதுமான முகாந்திரங்கள் இருக்குது. உதாரணமாக அவங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிஞ்சவங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு வலுவான காரணங்கள் இல்லாத நிலையில் ஒரு வழக்கறிஞர் அவர் பொதுவாகவே இது மாதிரியான வழக்குகளை எடுத்து தான் அவர் வந்து வாதிட்டுருக்கிறாரு. அவருக்கான வரலாறு இருக்குது, அவருக்குன்னு ஒரு கட்சி பின்னணி இதெல்லாம் இருக்குது. அவர் வந்து சொல்கிறாருங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வழக்கை வந்து சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை விட எனக்கு வந்து அது சிபிஐ விசாரிக்கிறதா அல்லது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிறதாங்கிறது மீறி ஒரு நம்முடைய கட்சி தலைவர்களே இந்த மாதிரி தலையிட்டு இதை வந்து சிபிஐக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது பொதுமக்கள் மத்தியில் அது வந்து ராம்குமார் குற்றவாளி இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பரப்புது. இன்னொரு பக்கம் அந்த செய்தி எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க, ஒரு வழியாக இது இப்படியே போயிடும். அப்போ ஒரு பெண்ணை கொலை செய்தால் அதற்கு என்ன நீதி அப்படிங்கிற கேள்விங்கிறது இங்க அனாதையா நிக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாது. இந்த கோரிக்கையிலும் ராம்குமார் குற்றவாளி அல்ல அப்படிங்கறதல்ல, ராம்குமாரோடு பலர் இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பும்போது தெளிவுபடுத்தணும். பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும் பொழுது அது வந்து ஒரு நம்பிக்கையின்மையை தோற்றுவிக்குது. இல்ல, அதாவது ராம்குமாரை பார்த்து விட்டு வந்த வழக்கறிஞர் கூட ராம்குமார் இந்த கொலையை செய்யவில்லை அப்படின்னு சொல்ல, அவருடன் வேற யாராவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த வழக்கறிஞரும் சொல்றாரு. எந்த இடத்திலும் ராம்குமார் கொலை செய்யவில்லை இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் தந்தை மகன் செயலன்னு சொல்வது என்பது கிருஷ்ணமூர்த்தியோட தான் இப்ப விவாதத்துக்குள்ளாக்கி. ஆனா இன்றைக்கு ராம்குமாரை பார்த்துட்டு வந்து அவருடைய வழக்கறிஞர் அவர் சொல்வது என்பது ராம்குமாரோடு வேற இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அவரும் தெளிவா சொல்றாரு. பொதுவாக தந்தை மகனுக்காக வாதிடு என்பது ஒரு பெற்றோருடைய இயல்பாகத்தான் அது பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய இறுதி கருத்து? காவல்துறையினுடைய புலன் விசாரணையானது எல்லா கோணங்களையும் தான் பார்க்கறாங்க. அதுல யாராவது துணை இருக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு வந்து பின்புலம் யார் இருக்கிறாங்க அப்படின்றது அதையும் விசாரிக்கிறாங்க. ஆக இன்றைக்கு தமிழக காவல்துறையினுடைய புலன் விசாரணையானது சுவாதியினுடைய அந்த கொலையில வந்து சரியான திசை வழியில போயிட்டு இருக்கு. மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியை பொறுத்தவரை ஜாதி மதம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. அது தப்புனாக்கா தப்பு தான். அது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க தவறு செஞ்சாலும் தப்பு தான்ற கண்டிக்கக்கூடிய அளவுக்கு தான் அம்மா அவர்கள் வந்து மிக கண்டிப்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய இந்த கொலையை வந்து சரியான திசையில காவல்துறை புலன் விசாரணை செய்து கொண்டு போகிற பொழுது இந்த வழக்கறிஞர்கள் இதில் போய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் ஒரு கதையை திசை திருப்பது போல ஒரு கதையை ஜோடித்து இது வந்து பிளேடால அவரே இது இந்த போனவங்க தான் யாரு காவல்துறை இட்டுக்கிட்டு போனவர் அறுத்தாருன்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆக இதெல்லாம் என்னன்னா காவல்துறையுடைய சரியான அந்த புலன் விசாரணை வந்து திசை திருப்புகிற அளவிற்கு இப்ப பொதுமக்கள் மத்தியில் என்ன வரும், ஒருவேளை இதுல வேற யாராவது காரணம் இருப்பாங்களோ, இதுக்கு பின்னாடி வந்து காரணங்கள் அமைப்பு நிரூபிக்கப்பட வேண்டியது காவல்துறையின் கடமை, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தமிழகத்துல ஒரு அமைதி பூங்காவா இருக்கிற தமிழகத்துல ஜாதி மத பூசல்கள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுல தான் பல எதிர்கட்சிகளுக்கு ஒரு எண்ணமா இருக்கு. நேர்மையான விசாரணை மூலமாக முறியடித்து காட்டுவாங்க. ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும் போது அதன் மீது சொல்லணும்னாக்கா நேரடியா சொல்லலாம். காவல்துறையை அறிக்கை விடுறோம் சொல்லுங்க. அதுவே நான் உங்களை இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நிகழ்த்தப்பட்டிருப்பது ஒரு குரூரமான படுகொலை, பெண் சுதந்திரம், பெண் மேம்பாடு என பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இது போன்ற கருப்பு சம்பவங்கள் அவற்றை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்தள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கொலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான நீதி மட்டுமே இழந்த அந்த இழப்பையும் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் ஓரளவுக்கு சரிப்படுத்தும் என்று நம்பலாம். நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு